தமிழ்நாட்டில் ரவுடிகள் போதைப்பொருள் விற்பனை செய்வோருக்கு எதிராக கடந்த 3 நாட்களாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் 1233 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் ரவுடிகளை கட்டுப்படுத்தவும் போதைப் பொருட்கள், கஞ்சா உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தவும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க தொடங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக காவல்துறை தலைமை இயக்குநர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவின் பேரில் 12,660 குற்றவாளிகள் உட்பட 15,349 ரவுடிகளை போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தியுள்ளனர். இதில் தேடப்படும் குற்றவாளிகள் 488 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் உட்பட 844 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கையில் மாநிலம் முழுவதும் 294 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 419 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடம் இருந்து 1,43,78,200 மதிப்புள்ள 267 கிலோ கஞ்சா, 2,476 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன.